நாங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே நானும் என் பாப்பாவும் ஃபஸ்ட்டு வரது கிச்சனுக்கு தான். கிச்சனுக்கு வந்து அவளுக்கு மம்மம் செஞ்சு கொடுத்துட்டு நானும் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே வந்து ஒரு 3 டேஸாக வந்து நாட்டுக்கோழி முட்டை கொடுத்துட்ருக்கேன் பாப்பா. கொஞ்சம் மேடம் வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களே பெட்லேருந்து இறங்கி வந்து கிச்சன்லேயே வந்து இருந்துக்கிறான். நான் என்ன பண்ணுறேன்னு அப்படியே அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருப்பா. நானும் இந்த வரேமான்னு சொல்லிட்டு அவளை வச்சுட்டு அப்படியே வேலை பார்த்துட்டே இருப்பேன். பட் இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்படியே என் கூடவே தான் தெரிஞ்சுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் போய் விளையாடிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம். ஏன்னா மேடம் வந்து ஏதோ டொப்புன்னு சவுண்டு கேட்டதை நினச்சிட்டு கீழே போக மாட்டேங்கிறா எங்கள் அவ்வா கிட்ட. ஸோ அதனால மேலே தான் இருந்துட்டு இருந்தா. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறமா தான் பொறுமையாக போய் உட்காந்து சாப்பிட்டோம். விவிஷா வந்ததுக்கப்புறம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் இல்லாட்டி அதுக்கப்புறம் அவள் ஞாபகம் வந்துடுது எங்கேயாவது வெளியில் போயிருந்தானா. பழகிருச்சோ இல்லையோ எனக்கு நல்லா பழகிருச்சு. அவள் கூட அம்மா, சித்தி, தங்கச்சி எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க என்னமோ கரெக்டாக கிளம்புனாங்க. பயங்கரமாக மழை வந்துருச்சு. ஈவினிங் வினும் வர போகிறாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில்